ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஹிஸ்ட்ரியில் இருக்க மராத்தியர் தான் பார்க்க போகிறோம். இந்த மராத்தியர் டாபிக் வந்து 7th 11th தான் இருக்குது. 7th இருக்க மராத்தியர் வந்து ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதை ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ இந்த லெசனில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் இருக்குது அதை மட்டும் நான் சொல்கிறேன். அதை பார்த்தாவே நீங்கள் குரூப் 4க்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். தமிழகத்தில் மராத்திய ஆட்சியை ஏற்படுத்தியது யார் அப்படின்னா வெங்கோஜி. வெங்கோஜி யாருன்னா சிவாஜியோட ஒன்று விட்டு சகோதரர். மராத்தியர் ஆட்சி வந்து 1674 1832 வரை ஆட்சி செய்தாங்க. அதாவது 2ஆம் சரபோஜி காலத்து வரை ஆட்சி பண்ணாங்க. இப்போ அதுதான் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்க முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்த பேஜில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸில் பாருங்கள், துறவிகள் பெரும்பாலும் பிராமணர் வகுப்பை சேர்ந்தவராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நீதிபதி ரானடே. ஓகேவா. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா சிவாஜி பற்றி பார்க்க போகிறோம். சிவாஜி வந்து 1627 சிவ்னர் என்ற பகுதியில் பிறந்தார். அப்பா பேர் சாஜி போன்ஸ்லே, அம்மா பேர் ஜீஜாபாய். இது 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. யாரோட பராமரிப்பில், அதாவது அம்மா அப்பாவுக்கு பேர் யார் இவரை வந்து பராமரிப்பண்ணா அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து சிவாஜியோட குரு யாருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ராம்தாஸ். அவர் தான் சிவாஜியோட குரு. அடுத்து வந்து இவரோட இராணுவ வெற்றியில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து அந்த தோர்னா கோட்டை கைப்பற்றியதான். எந்த வருஷம் அப்படின்னா 1646 தோர்னா கோட்டையை கைப்பற்றியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து சிவாஜி வந்து பிஜப்பூருக்கு எதிராக மோதியிருக்காரு. 1657 பீடார், கல்யாண், ஃபரிந்தர் ஆகியவற்றை அவுரங்கசீப் கைப்பற்றினார். அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், புரந்தர் உடன்படிக்கை நம்ம 1665 கொடுத்துருக்காங்க. ஜூன் 11, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ரீசன்ட் எக்ஸாம்லாம் மாதத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஜூனா ஜூலைவா, அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான கொஸ்டின் வந்து சிவாஜி எப்போ அரியணை ஏறினார் அப்படின்னா 1674 ஜூன் 6 ராய்கர் கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறினார். சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டி கொண்டார். எந்த கோட்டை, எந்த வருஷம், எந்த மாதம், இந்த 3 கொஸ்டினுமே கேட்டுட்டாங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பேஜில் வந்து முக்கியமானது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். கிழக்கின் ட்ராய் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா செஞ்சிக்கோட்டை தான் கிழக்கின் ட்ராய் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த பேஜில் வந்து என்ன முக்கியம் அப்படின்னா ஷாஹி வெற்றி பெற்று 1778 அரியணை அமைந்தார். அரியணை ஏறிய பிறகு பாலாஜி விஸ்வநாத் அவருக்கு ஆதரவாக இருந்தார். அதனால தான் பாலாஜி விஸ்வநாத்துக்கு பேஸ்வா ஆட்சியை நிறுவுறதுக்கு வந்து ஷாஹி வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம போன 7th பார்த்துருக்கோம். அதே மாதிரி அதிர்ஷ்ட பிரதான்னா சிவாஜியோடது 8 பார்த்தோம்ல, அது என்னென்ன அப்படி சொல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன்னா அதே மாதிரி ரொம்ப முக்கியம், அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ சச்சிவ் சுர்தாஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர், பண்டிவ் அப்படின்னா மதம் தொடர்பான சடங்குகளை செய்வர். இதை வந்து 7th கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதையும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எது இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேஸ்வா ஆட்சி. பேஸ்வா ஆட்சின்றது வந்து பேஸ்வான்றது பாரசீக சொல்லு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர். ஃபஸ்ட்டு பேஸ்வா யார் உருவாக்குனா அப்படின்னா பாலாஜி விஸ்வநாதர். அந்த நான் சொன்னல, அது ஷாஹி தான் அவருக்கு வந்து இதை உருவாக்குறதுக்கான பெர்மிஷன் பண்ணி உதவி பண்ணுவார். ஓகேவா. அடுத்து பார்க்க போகிறது முதலாம் பாஜிராவ். முதலாம் பாஜிராவ் வந்து இவரை பற்றி நம்ம சொல்கிறதுல ரொம்ப முக்கியமானது வந்து வர்ணா ஒப்பந்தம் தான். அது எந்த வருஷம் அப்படின்னா 1731 நடந்துச்சு. அடுத்து பாலாஜி பாஜிராவில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா இவர் வந்து நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்டார்.
அப்போ நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பாலாஜி பாஜிராவ். அந்த ரொம்ப பாயிண்ட் முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து உக்கீர் போர். உக்கீர் போர் வந்து யாருக்கு நடந்துச்சு, அது எந்த வருஷம், அந்த பாயிண்ட் முக்கியம். 1760 சதாசிவராவ் தலைமையில் நடந்துச்சு, பேசுவாங்களும் இவங்களுக்கும். அடுத்து வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து 3ஆம் பானிபட்டு போர் 1761. இதில் வந்து டேட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜனவரி 14. நான் வந்து நெட்டை பார்த்து எழுதியிருக்கேன், நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 3ஆம் பானிபட்டு போர் எந்த வருஷம் நடந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாருங்கள். 1761 மரணம் அடைந்த பிறகு பானிபட் போருக்கு அகமது ஷா அப்தாலி டெல்லியின் மன்னராக அறிவிக்கப்பட்டார். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், எப்போ அவர் அறிவிக்கப்பட்டார்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து வந்து 1ஆம் ஆங்கில போர், 2ஆம் ஆங்கில மராத்திய போர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆங்கில மராத்திய போர் எது உடன்படிக்கையின்படி வந்துச்சு அப்படின்னா சால்ஃபை உடன்படிக்கையின்படி வந்துச்சு. 2ஆம் ஆங்கில மராத்திய போர் வந்து வெல்லஸ்லி பிரபு மீது பேஷ்வா துணைப்பட திட்டத்தை திணித்தார். ஓகேவா, அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 3ஆம் மராத்திய போர் வந்து பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்தி முடிவுக்கு வந்துச்சு 1817. இந்த வருஷங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 தடவை கேட்டிருக்காங்க, அதனால பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த தேஷ்முக் தேஷ்பாண்டே அப்படின்னு ஒரு லைன் இருக்குது பாருங்கள். அது வந்து மாவட்ட அளவிலான கணக்குகளை கவனித்து கொண்ட அதிகாரிக்கு பேர் தான் தேஷ்முக் தேஷ்பாண்டே. அடுத்து வந்து கிராம நிர்வாகத்தில் பட்டேலுக்கு உதவியாக குல்கர்னி அல்லது கணக்காளர் மற்றும் ஆவண காப்பாளர் இருந்தனர். ஓகேவா. அடுத்து நகர நிர்வாகத்தில் கொத்துவால் அப்படின்னா காவலர்கள் தான் அந்த பேர் சொல்லுவாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து சவுத் மற்றும் சண்முகி ஆகிய இதர வருவாய் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலெக்டர் ஆட்சியாளருக்கு 25%, இராணுவ தளபதிக்கு 66%, பிராமணர்களுக்கு 6%, வரி வசூல் செய்வதற்கு 3%. ஓகேவா, அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, வரி செலுத்துவோரின் ஒருவருக்கு அந்த வரியை பற்றி எழுதியிருப்பாங்க, அதுக்கு பேர் தஸ்தி பட்டி அப்படி சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் மராத்திய ஆட்சி வந்து கிருஷ்ணதேவராய தனது ஆட்சி காலத்தில் நயங்காரா அமைப்பை உருவாக்கினார். அதன்படி அவர் செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை 3 நயங்கராக பிரித்தாங்க. அது ரொம்ப முக்கியம், அந்த பாயிண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த 2ஆம் சரபோஜி வந்து அதுலேருந்து நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவர் என்னென்ன இதெல்லாம் கட்டினாரு அதெல்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் வாங்க பார்ப்போம். ஒரு அச்சகத்தை நிறுவியது சரபோஜி நவீன திட்டங்களில் ஒன்று. மராத்திய மற்றும் சமஸ்கிருத மொழியில் முதல் அச்சகத்தை நிறுவினார். சரஸ்வதி மகால் நூலகம் நாயக்கர் மன்னால் கட்டப்பட்ட 2ஆம் சரபோஜி மன்னரால் செறிவூட்டப்பட்டது. சரஸ்வதி மகால் வந்து நாயக்கர் காலத்தில் கட்டுனாங்க, ஆனால் அதை முடித்து செறிவூட்டினது வந்து 2ஆம் சரபோஜி காலத்தில் தான் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் அந்த பாயிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து முக்தாம்பாள் சரித்திரம் வந்து எந்த வருஷம் நிறுவனாங்க அப்படின்னா 1803 நிறுவியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரித்த தன்வந்திரி மகால், அதையும் கட்டுறது யார் அப்படின்னா 2ஆம் சரபோஜி தான். அதே மாதிரி சரபோஜி வந்து அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை அமைத்தார். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து கீழே முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவர் தவிர என்னிடம் அது இளவரச தன்மையோடு அலங்கரித்ததில்லை. அதாவது இவர்கிட்ட தான் அந்த இளவரச தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னா பிஷப் ஹீஃபர் அவர் தான் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து நான் சொல்கிற பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 1 வேர்டு பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், இதை பார்த்து நீங்கள் 1 வேர்டும் குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசியில் குரூப் 2 குரூப் 4 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.